ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி சிக்ஸ் பேக் வைக்கிறதுல இன்னைக்கு 110வது நாள்ல இருக்கும். மீதி இருக்கிற 10 நாள்ல எனக்கு சிக்ஸ் பேக் வருமா வராதான்றத மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இன்னைக்கு கதைக்கு போலாம். காலையில எந்திரிச்சதுமே இந்த எக்ஸ் ஓட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலே அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த ஒர்க் அவுட் கார்டியோவை எப்படியாச்சும் முடிச்சிடலான்னு பிளான் போட்டிருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு கண்டிப்பா போயே ஆகணும். நினைச்ச மாதிரியே நம்ம ரொட்டீன்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட்டுக்குமே வந்தாச்சு. இன்னைக்கு நமக்கு புஷ் டே, செஸ்ட், ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் வழக்கமா பண்ற அதே வேரியேஷன்ஸ் தான். ஸ்பிளிட்ட கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ற, யாருக்குன்னா தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படிதான் சொல்றேன், ஆனா நானே ஆட் பண்ண மறந்து போயிடுறேன். இந்த வாட்டி கண்டிப்பா நீங்க கேக்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன், நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அங்க இருக்கும். இப்ப அப்படியே ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் தான் நம்மளால பிரேக் எடுக்க முடியும். ஆனா அது கூட இன்னைக்கு சரியா எடுக்க முடியல. நமக்கோ கம்மியான டைம் இருக்கிறதுனால அப்படியே நம்மளோட கார்டியோவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயில் கொஞ்சம் ஓவரா இருந்தனால இன்னைக்கு வாக்கிங்கே பண்ணிடலாம் சொல்லிட்டு அப்படியே நல்லதான இடமா பார்த்து நடந்துட்டு இருந்தேன். ஒரே இடத்துல நடக்கிறதுக்கு போர் அடிச்சதுனால அங்கேயும் இங்கேயும் சைக்கிள்ல சுத்துற மாதிரி தான் நடந்துகிட்டே இருந்தேன். கடைசி இருக்கிற ஒரு 30 மினிட்ஸ்ல மட்டும் அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்ல வந்து ஒரு 7-8 ரவுண்ட் போட்டிருப்பேன். இந்த கார்டியோல முடிச்சிட்டு ஈவினிங் என்ன அந்த முக்கியமான வேலைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போனுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. சும்மாவே நம்ம போன்ல சார்ஜே நிக்காது. இப்ப வேற ஏகபோகமா வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான யூசேஜ். ஒரு நாளைக்கு மினிமமா ஒரு 3-4 வாட்டி சார்ஜ் போட்டுருவேன். அந்த மாதிரி பிரச்சனைல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்ச ஒரு கடையில போயிட்டு கையோட ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதனால இதோட டே ஓவர். நாளைக்கு பார்ப்போம்.